அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி தினமலரில் உள்ள குறுக்கெழுத்து பற்றி பார்க்க போகிறோம். டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 22, 2026 புதன்கிழமை இன்னைக்கு. அதாவது 22/7/2026ங்க. இதில் வழக்கமாக டேட் கொடுத்துருப்பாங்க. இன்றைய நாள் நட்சத்திரம் பக்கத்தில் இன்றைக்கி கொடுக்குறோம். ஓகே, 1 இடமிருந்து வளம். முதல்லேருந்து ஆரம்பிப்போம். ஆண்டவன். ஆண்டவன்னா கடவுள்னு சொல்லலாம், இல்லைன்னா இறைவன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இங்கே ஒன்று மேலேருந்து என்ன வருதுன்னு பார்த்துட்டு இதை எழுதுவோம். இது காய்ந்தால் சுக்கு. எது காஞ்சதுன்னு போச்சுன்னா சுக்கு. இஞ்சியை காய வச்சாச்சுன்னா அது என்னென்னா சுக்கு. ஸோ பதில் என்னென்னா இஞ்சி. ஸோ அப்போ கடவுளுக்கு என்னென்னு எழுதலாம்? வந்துக்குனால இறைவன் அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். ஓகே, அப்போ 2 மேலேருந்து கீழே என்ன? டேஷ் குடுமி சேர்ச்சா முட்டை. இதை இப்படி சொல்ல மாட்டோம். வச்சா குடுமி அடித்தா முட்டை. வாழ்க்கையோடைய நிலையச்சத்தன்மையை சொல்லக்கூடியது. இப்படி தான் சொல்லக்கூடியது. இதை மரபு தொடர்னு கூட சொல்லுவோம். வச்சா குடுமி, அதாவது வாழ்க்கையை ஸ்டெபிளைஸ் கண்டிஷன். ஒன்று வாழ்க்கை நல்லா இருக்கும், இல்லைன்னா மொத்தமாக அடிச்சுட்டு போயிடும்னு சொல்லுவாங்கள்ல. வச்சா குடுமி. ஓகே, இதை மாற்றி இந்த காலப்போக்கில் சொல்கிறாங்க. 7 இடமிருந்து வலம் என்ன? தலைகீழாக நின்றபடி செய்யும் யோகா நிலை. தலைகீழான்னா எதை கீழே வைப்பீங்கன்னா தலை. சிரசாசனம். சிரசு ஆசனம் அப்படின்னா சிரசாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. தலையை கீழே வச்சு செய்யக்கூடிய ஆசனம். ஓகே, 2 மேலேருந்து கீழே. சிக்குப்புக்கு வண்டி. சிக்குப்புக்கு வண்டின்னா என்னது? ட்ரெயின். சிக்குப்புக்குன்னு சவுண்டு விட்றது. ரயில். ஓகே, 10 இடமிருந்து வளம் என்ன? 2வது எழுத்து இல்லு இருக்கு. குப்பை படுக்க அப்படின்னா அதுக்கு எதிர்நிலை மல்லாக்க. ஆனால் இங்கே முடியக்கூடிய என்னதில் முடியுதுன்னு பார்ப்போம். 5 மேலேருந்து கீழே சால்வ் பண்ணிட்டு வருவோம். 6 சமமான சதுர பக்கங்களை கொண்ட வடிவம். ஆக்சுவலாக 4 இப்படி போட்டிங்கன்னா 6 ஆச்சு. 6 சமமான 6 சமமான சதுர பக்கங்களை கொண்ட வடிவம் அப்படின்னு கியூப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கன சதுரம்னு சொல்லுவோம். சதுரத்தோடைய 3D ஷேப் கன சதுரம். ஓகே, அப்போ 10 இடம் பாருங்க. தூள முடியுது, கணக்கு பண்ணி ஆன்சர் எழுதுங்க. குப்பப்படுத்து என்பதற்கு எதிரான நிலை மல்லாக்கப்படுத்துக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. மல்லாந்து படுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது கரெக்டானு பார்ப்போம். 10 மேலேருந்து கீழே என்ன? டேஷ் என் மன்னன் மயங்கும் பொன்னான மலர் அல்லவான்னு கேட்காங்க. மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலர் அல்லவா. ஐ திங்க் இந்த பாட்டு 1974 தீர்க்க சுமங்கலி படத்தில் கேஆர் விஜயா படிப்பாங்க. 18 இடமிருந்து வளம் என்ன? படித்தவங்க அவங்க இல்லை. ஓகே, 13 இடமிருந்து வளம் என்ன? லீலா ஆம்ஸுக்கு. அல்லி மலர் ஆங்கிலத்தில். அல்லிங்கிறத இங்கிலீஷில் சொன்னால் லில்லி. ஓகேங்க, 14 மேலேருந்து கீழே என்ன? பெரும்பாலான கோயில்களில் சிவபெருமான் உருவம் இந்த வடிவில் காட்சி தருகிறார். சிவன் மேக்சிமம் லிங்கம் வடிவில் தான் காட்சி அளிக்கிறார். உருவம் இல்லாமல் காட்சி அளிக்கிறார். ஓகே, அங்கே இந்த லிங்கத்துக்கு நிறைய மீனிங் சொல்லலாம். ஓகே, 17 இடமிருந்து வளம் என்ன? பிரசவம், டெலிவரி. ஹாஸ்பிட்டல் எல்லாம் மகப்பேறு மருத்துவமனை அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ டெலிவரி. ஓகே, அப்போ இது கரெக்டானு செக் பண்ணி பார்ப்போம். 18 மேலேருந்து கீழே என்ன? தலையில் வாழும் ஒரு பூச்சி. தலையில் அடிக்கடி கடிக்கிறது அப்படின்னா பேன் கடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. பேன். ஓகே, 15 மேலேருந்து கீழே என்ன? இது பெரும்பாலும் மலையில் துவங்கி கடலில் கடக்கும். மலையிலேருந்து ஆரம்பித்து கடலில் கலக்கக்கூடியது ஒன்று நதியாக இருக்கணும், இல்லை ஆறாக இருக்கணும், ரிவராக இருக்கணும். ஸோ
ஸோ இங்கே 6 எழுது. அப்போ 15 இடமிருந்து வலம் என்ன? 6 ஆன்ஸுக்கு. நெல்சன் மண்டேலா இந்த கண்டத்தை சேர்ந்தவர். நெல்சன் மண்டேலா எந்த கண்டத்தை சேர்ந்தவர்னா ஆப்பிரிக்கா. இடம் இல்லை. நம்ம இந்த ஹிண்ட்டை இதோட நிப்பாட்டிட்டு மேலே வந்துடுவோம். 6 இடமிருந்து வலம் என்ன? டேஷ் பேதமின்றி இருபாலரும் சம வாய்ப்பு அளிக்க வேண்டுகிறோம். அங்கே இருபாலரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆண் பெண் பிரித்து பார்க்காம எல்லாத்துக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுங்க அப்படின்னு வேண்டிக் கொள்கிறோம் அப்படிங்காங்க. ரெண்டுமே 3 சொல்லின்னு போடணும். ஓகே, அப்போ 3 மேலேருந்து கீழே என்ன? பாரதி ராஜா டைரக்ஷனில் ஒரு திரைப்படம் டேஷ் வாசனை. பாரதி ராஜா டைரக்ஷனில் வந்த படம் என்னென்னா மண் வாசனை. பாண்டியனும் ரேவதியும் நடிச்சிருப்பாங்க. ஓகே, 4 மேலேருந்து கீழே என்ன? நியூமராலஜின்னு அந்த நம்பர் வச்சுட்டு கல்குலேஷன் பண்ணுறாங்கல்ல, நேம் எழுதுதெல்லாம். எண் கணிதம். பதில் என்ன? எண்ணுக்கு 3 சொல்லின்னு, கணிதமுக்கு நீக்கு 3 சொல்லி. ஓகே, அப்போ 9 இடமிருந்து வலம் என்ன? மாடு இல்லைன்னா குதிரை வண்டி சக்கரம் கலண்டு விடாமல் இருக்க உதவுவது. சக்கரத்தை கலண்டு விடாமல் இருக்கிறதுக்கு கடைசியாக ஆணி மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை ஒன்று கடையாணின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இங்கே என்னன்னு சொல்கிறேன் அச்சாணி அப்படின்னு சொல்கிறேன், இல்லைன்னா கடையாணின்னு சொல்லலாம். இப்போ மேலேருந்து கீழே செக் பண்ணி பார்ப்போம் இதானன்னு. 9 மேலேருந்து கீழே. அச்சான் தொடக்கத்தில் ஹிந்தி மொழியில் நன்று. ஓகே, அச்சா பகுத் அச்சா. ஸோ இந்த 3 எழுத்து. ஸோ ஆன்சர் இங்கே என்ன? அச்சா. ஓகேங்க. 11 இடமிருந்து வலம் என்ன? கடல். கடலை என்னன்னு சொல்லலாம்? ஆழி, அரவம், சமுத்திரம், சாகரம் அப்படின்னு சொல்லலாம். சாகரம் அப்படின்னா சம்சார சாகரம் அப்படின்னு ஒன்று சொல்லிப்போம். வாழ்க்கை என்பது கடல், மாற்றி வர்றது. ஓகேங்களா? கடல் தான் வாழ்க்கைன்னா அதில் இன்ப துன்பம்லாம் அலைன்னு சொல்லுவோம். ஓகே, 12 மேலேருந்து கீழே என்ன? தன்மானத்துக்கு எடுத்துக்காட்டாக இந்த விலங்கு சொல்லுவாங்களாம். தன்மானத்துக்கு எடுத்துக்காட்டுன்னா ஒரு முடி மேலேருந்து கீழே விழுந்தோன்னா அது உயிர் வாழாதுங்க. அது என்னன்னு சொல்கிறாங்க? கவரிமான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கவரிமான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இது மான் இனம் கிடையாது. இமயமலையில் சேர்ந்த ஒரு மாடு யாக் அப்படின்னு சொல்லக்கூடிய மாட்டு வகையில் உள்ளது. ஓகேங்களா? இது இமயமலையில் இருக்கிறனால ஒரு முடி அதோட உடம்புலேருந்து கீழே விழுந்தாலும் அது குளிர் தாங்காமல் இறந்து போயிடும். ஓகேங்களா? ஸோ இதை திருவள்ளுவர் கூட சொல்கிறாரு, மயிர் நீப்பின் வாழா கவரிமான் அண்ணா உயிர் நீப்ப மானம் வரின். இவ்வளவு சூப்பர் லிரிக்ஸ். 19 இடமிருந்து வலம் என்ன? பாலிலிருந்து நீரை பிரித்து எடுக்கும் பறவை. இந்த நம்ம புராதன சங்க காலத்துலலாம் சொல்லுவோம், அன்னம்ங்க பறவைகிட்ட கொண்டு போய் பாலையும் நீரையும் கொண்டு கொடுத்தீங்கன்னா, பாலையும் நீரையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா தனியாக பிரிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, 16 மேலேருந்து கீழே என்ன? இனிய பாடல்லாம் கீதம் சொல்லலாம். அதுக்கு முன்னால் இதை முடிச்சுட்டு வந்தோம். 15 இடமிருந்து வலம் என்னன்னா, நெல்சன் மண்டேலா இந்த கண்டத்தை சேர்ந்தவர். நெல்சன் மண்டேலா ரொம்ப காலம் போனார். என்னத்துக்கு? ஆப்பிரிக்கா. நல்லா பார்த்துக்கோங்க. தமிழில் எழுதிங்கன்னா ஆயிப்பி தான் போடணும். இங்கே எழுதுக்கு இடமே இல்லைங்க. எடிட்டர் கொஞ்சம் கவனிங்க. ஓகேங்களா? ஆப்பிரிக்கா தான் எழுத முடியும், வேறு ஆன்சர் வரவே செய்யாது. ஒன்று நீங்கள் இங்கிலீஷில் படித்து எழுதிங்கன்னா ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம், AFRICAன்னு எழுதிக்கலாம். தமிழில் எழுதியில் ஆயிப்பி தான் வரும், ரிக்கா அப்படி தான் வரும். ஓகே, நான் தப்பாதுன்னு சொல்லியிருந்தேன் கமெண்ட்டில் கொடுங்க. 16 மேலேருந்து கீழே என்ன? இனிய பாடலை அப்போ என்னன்னு சொல்லலாம்னா கானம். நேற்று கூட குமுதமில் சால்வ் பண்ணோன்னு நினைக்கிறேன். எல்லாம் இன்னில் முடியக்கூடியது. ஓகேங்களா? எதுவும் தப்பாக மென்ஷன் பண்ணி இல்லை சொல்லியிருந்தா கமெண்ட்டில் கொடுங்க.
ஓகேங்களா, இதுதான் இன்றைய பதில்கள். சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. இன்றைய ஆன்மீகம் அறிவோமாக யார் சொன்னாலும் நல்ல மீனிங் எடுத்துக்கலாம். தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்குது. சூப்பர் லிரிக்ஸ். லஞ்சம் வாங்காது, லஞ்சம் கொடுக்காது. ரொம்ப நல்ல வார்த்தை. நாவே அடக்கினால் நன்மை கிடைக்கும். ரொம்ப நல்ல வார்த்தை. நல்ல குணம் உள்ளவே சேர்ந்தவர். ஆமாம். விரும்புவதை உண்ணுங்கள், விரும்புவதை அணியுங்கள். ஆனால் கர்வம் வேண்டாம், வீண் செலவு வேண்டாம். பசித்தவனுக்கு உணவளிப்பது சிறந்த தர்மம். நன்றிங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.